ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று அஸ்தமனம் பற்றிய ஒரு தெளிவான ஒரு பார்வையை பார்க்கலாம். அஸ்தமனத்திற்கு சுபக்கிரகங்களின் பார்வை தொடர்பு விதிவிலக்காக ஒரு மாபெரும் ஜோதிடர் மட்டும் சொல்கிறார். மற்ற எந்த ஜோதிடரும் சொன்னதாக தெரியவில்லை. அதில் மிகப்பெரிய ஐயம் உள்ளது. ஏனெனில் ராகுவோடு ஒரு கிரகம் இணையும் நிலையோ ஒரு இருள்துவம் அடையும் நிலை, சனியோடு செவ்வாயோடு கேதுவோடு ஒரு கிரகம் இருள்துவம் அடையும் நிலையில் ஒரு கிரகத்தின் பார்வை அந்த இருள்துவத்திற்கு ஒரு விமோச்சனமாக சொல்லலாம். ஒளியை திரும்ப அந்த கிரகங்கள் பெறும் என்பது 100% உண்மை. அந்த விதியை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சூரியனோடு ஒரு கிரகம் நெருங்கி அஸ்தமனமாகின்ற நிலை அபரிமிதமான ஒரு வித்தியாசமான ஒரு நிலை. பேரொளியால் சீரொளி மறைக்கப்படுகிறது. அந்த பேரொளியால் சீரொளி மறைக்கப்படுகின்ற நிலையில் இன்னொரு சீரொளி அங்கே செலுத்தப்படும் பொழுது குருவின் ஒளியோ சுக்கிரனின் ஒளியோ இல்லை புதனின் ஒளியோ, இவர்களது ஒளி சூரியனிடமிருந்து கடன் வாங்கி பிரதிபலிக்கும் ஒரு சீரொளி தான். சூரியனை பொறுத்தவரை மற்ற இடங்களில் அது பேரொளி, இந்த இடத்தில் இந்த பிரதிபலிப்பு ஒளி சூரியனை பொறுத்தவரை ஒரு சீரொளி தான். இந்த சீரொளிப்படும் பட்சத்தில் இந்த அஸ்தமனத்திற்கு விதிவிலக்கு விமோச்சனம் என்பது மிகவும் வேடிக்கையாக உள்ளது. அல்லது இது ஆய்விற்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விதியாக விமோச்சனமாக உள்ளது. ஒரு 50,000 ஜாதகங்களை பார்த்து ஒரு 60,000 ஜாதகங்களை பார்த்த பிறகு அவருடைய பழைய விதியை அவர் மறுபரிசீலனை செய்து ஒரு புதிய விதியை மேற்கொள்ளும் ஆராய்ச்சி மனப்போக்கில் இருக்கும் பொழுது நாம் ஏன் அந்த விதியை சந்தேகிக்கக்கூடாது என்பது எனது ஆழமான வாதம். ஒரு இருளில் ஒரு கிரகம் மூழ்கடிக்கப்படும் பொழுது ஒளி மூழ்கடிக்கப்படும். அந்த கிரகத்தின் நிலை ஓரளவிற்கு அந்த கிரகம் இருளில் இருக்கும். நீரில் ஒரு பொருளோ அல்லது ஏதோ ஒரு உருவமோ மறைக்கப்படும் போது மூழ்கடிக்கப்படும். ஆனால் அது உள்ளே அந்த பொருள் இருக்கும். நெருப்பில் ஒரு பொருள் விழுந்து விட்டால் அவ்வளவுதான், அது நெருப்பு தான். நெருப்பில் விழுவதற்கு முன்பு அந்த பொருள் எதுவாக இருக்கிறதோ அந்த தனித்தன்மை நெருப்பில் விழுந்த பிறகு இல்லை. ஆக மொத்தம் அது நெருப்பு தான் என்று ஆகிவிடும் அல்லவா? அதுபோல் சூரியனிடமிருந்து நெருங்கி இருக்கின்ற ஒரு கிரகம் தங்களின் சீரொளியை அந்த மாபெரும் பேரொளியோடு தொலைத்துவிட்ட அந்த நிலையில் இன்னொரு சீரொளி அந்த இடத்திற்கு ஒளிச்சிதறல் மூலம், ஒளி பார்வையின் மூலம், ஒளிக்கீற்றின் மூலம் விமோச்சனப்படுத்தும் என்பது உண்மையில் ஆய்விற்கு உட்படுத்த வேண்டிய விஷயம். இது ஞானிகள் நமக்கு தந்த ஜோதிட சாஸ்திரம். ஒருவர் கருத்தை மட்டுமே நாம் ஏற்க முடியாது. அவரை உண்மையில் நான் எந்த விதத்திலும் எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு நிச்சயம் இல்லை. நாம் அனைவரும், அவராகட்டும் நாமாகட்டும், அனைவரும் 1000 ஜோதிடர்கள் இருக்கலாம். அனுபவம் உள்ளவர்கள், அனுபவம் குறைந்தவர்கள், இப்படி 1000 படிநிலைகளோடு பல ஜோதிடர்கள் இருக்கலாம். நமது அனைவரும் நோக்கமும் ஞானிகள் தந்த அந்த ஜோதிட சாஸ்திரத்தை நமது மன மசாலாவை கலக்காமல் அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்ல வேண்டும் என்பது மிகப்பெரிய தெளிவோடு நான் இருக்கிறேன். அது நமது அனைவரின் தெளிவாக லட்சியமாக இருக்க வேண்டும். மனித மனம் 1000 நிலைகளில் மாறக்கூடியது, 1000 சிந்தனைகளில் மூழ்கக்கூடிய, சூழ்நிலைக்கேற்றவாறு மாறக்கூடியது. நாம் எந்த சொந்த கருத்தையும் ஞானிகள் எழுதி தந்த அந்த ஜோதிட சாஸ்திரத்தின் மீது திணித்து நாம் அந்த கலவையாக அடுத்த தலைமுறைக்கு நாம் அதை கடத்தி செல்வது மிகப்பெரிய துரோகம், மிகப்பெரிய பாவம். ஆக அதை அப்படியே நாம் கொடுக்க வேண்டும். உண்மையில் இதை இன்னும் ஒரு 10-20 ஜோதிடர்கள் இதை ஆராய்ச்சி செய்து ஆய்வு செய்து பல ஜாதகங்களை பார்த்து உண்மையில் அந்த சூரிய அஸ்தமனத்திற்கு இந்த குரு சுக்கிர புதனின் பார்வைகள் விமோச்சனம் அந்த ஒளிக்கு அஸ்தமனத்திற்கு விமோச்சனம் தருகிறது என்று ஊர்ஜித்தால் மட்டுமே இந்த விதியை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரே ஒரு ஜோதிடர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. அல்லது அவரே இன்னும் ஆய்வு செய்து இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஏன் என்றால் ஜோதிட சாஸ்திரத்தை அடுத்த தலைமுறைக்கு நாம் எந்தவித களங்கமும் இல்லாமல் ஞானிகள் கொடுத்தவாறே திருப்பி கொடுத்து விட்டு நாம் செல்ல வேண்டும். இந்த பூ உலகை விட்டு நாம் செல்லும் பொழுது நாம் ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த விதமான விளையாட்டையும் விளையாடி இருக்கக்கூடாது. இந்த விஷயத்தில் நாம் மிகவும்
பாரம்பரிய பயபக்தியோடு நாம் இதை கையாள வேண்டும். இது நமது அனைத்து ஜோதிடர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. இப்படி ஒவ்வொரு விதியையும் நாம் அலசி ஆராய்ந்து ஐயம் உள்ள விதிகளை திருத்தி நாம் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துவிட்டு செல்வது நமது தலையாய கடமையாகும். இது நமது ஜோதிட சாஸ்திரத்துக்கும் நமது ஞானிகளுக்கும் நாம் செய்யும் கடமையாகும், நன்றி விசுவாசமாகும். தலைமுறை பரம்பரை நமது சித்தாந்தம், நமது பாரம்பரியத்தை காப்பாற்றுவது என்பது நமது மிகப்பெரிய புனிதமான நோக்கம் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். இந்த அடிப்படையில் மட்டுமே இந்த காணொளி, வேறு எந்த நோக்கமும் இல்லை. முடிவாக இந்த அஸ்தமன தோஷத்திற்கு, இந்த அஸ்தங்கத்திற்கு சுபக்கிரகங்களின் பார்வை விமோச்சனம் தரும் என்பது பரிசீலனை செய்யப்பட வேண்டிய விதி. மறுக்கப்பட வேண்டிய விதி என்று நான் கூறவில்லை, பரிசீலனை செய்யப்பட வேண்டிய விதி. நன்றி.